வணக்கம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாராலையும் ஈஸியாக செய்ய முடியும். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்கிற மாதிரி மெத்தடில் தான் சொல்ல போகிறேன். எப்படி செய்யுது பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் மைதா மாவு 3/4 கப் எடுத்துக்கிறேன். ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சர்க்கரை ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்போ நல்லாவே டேஸ்ட் தூக்கி கொடுக்கும். நெய் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்ல சாஃப்டாக மிருதுவாகவும் இருக்கும், மொறுமொறுவாகவும் இருக்கும் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ தண்ணியோட அளவு அதிகமாகிடக்கூடாது, மெதுவாக தான் தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணி சாஃப்டாக எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு தான் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா ஒரு நிமிஷம் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக சூப்பராக கிடச்சிருக்கு. இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுடலாம், அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு உடைச்ச கடலை எடுத்துக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கலாம். தோல் நீக்க வேண்டியதில்லை, அப்படியே போட்டுக்கலாம். இது ரொம்ப கொரகொரப்பாக எடுத்துக்கலாம், சாஃப்டாக அரைக்கக்கூடாது. ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் இந்த மாதிரி போடுங்க, அப்போ டேஸ்ட்டாக இருக்கும். மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதா இருந்தால் அரைக்கலாம், ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்ச அந்த வேர்க்கடலை உடைச்ச கடலை எப்படி கொரகொரப்பாக இருக்குது பாருங்கள், இந்த பக்குவத்தில் இருக்கணும். இதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இது கூட நான் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் இல்லைன்னா ஏலக்காயை நம்ம வேர்க்கடலை அரைக்கும் போதே அரைச்சிடலாம் போட்டு. இப்போ இந்த ரெசிபிக்கு நான் சர்க்கரை சேர்க்க போகிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்தாலுமே நல்லாயிருக்கும், அது நம்ம இஷ்டம். நான் சர்க்கரை சேர்த்து செஞ்சு காட்ட போகிறேன். 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. எல்லாம் நல்லா ஒட்டி வரும், அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியானது தான். இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம பேக்கரிகளில் போய் வாங்கி கொடுக்குறத விட நம்ம வீட்லேயே சூடாக செஞ்சு ரெடி பண்ணி கொடுத்தோன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள் நல்லாவே சாஃப்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம இதை குட்டி குட்டியாக உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். எனக்கு இதுக்கு ஒரு 8 உருண்டைகள் வந்துச்சு. இதை நல்லா உருட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இப்போ நம்ம இதை உருட்டிக்கலாம். நல்ல மெலிசாக, எந்த அளவுக்கு மெலிசாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக செஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த ஸ்பூனை வச்சே நான் இதை பாதியாக வெட்டிட்டேன். ஒரு பாதி எடுத்து வச்சிடலாம், ஒரு பாதி இருக்கட்டும். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாதி இருக்குது பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் இந்த ஸ்நாக்ஸு. இப்போ இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம், தாராளமாக இருக்கும். இந்த பூரணத்தை வச்சுட்டு நான் இன்றைக்கி மைதா மாவில் மிக்ஸ் பண்ணி தண்ணி எடுக்கலை, சர்க்கரை தண்ணி தான் எடுத்திருக்கேன். அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்னுட்டு சர்க்கரை தண்ணியை லைட்டாக மேலே லைட்டாக தொட்டு விட்டால் போதும், அப்படியே மூடிடும் அது நல்லா அழகாக. இந்த ஓரங்களெல்லாம் நல்லா அழகாக மூடி விட்டுருங்க. சூப்பராக ஒட்டிருச்சு பாருங்கள். ரொம்ப தேவையில்லை, லைட்டாக நம்ம டச் பண்ணாலே போதும்.
இப்போ நம்ம அழகாக இருக்கிறதுக்காக இந்த ஸ்போக்கை வச்சு இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் டிசைன் போட்ட மாதிரி. இவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிட்டோம் பாருங்கள். ரொம்ப கஷ்டமே இல்லாமல் ஈஸியாக செஞ்சிட்டோம். இப்போ எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து ஒரு தோசைக்கல்லில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. இது இன்றைக்கி ஆயில்லையும் ஃப்ரை பண்ணலாம், அது இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் வந்து அப்படி செய்யலை, நான் வந்து இந்த மாதிரி தான் செய்கிறேன் பாருங்கள். லோ டு மீடியமில் வச்சுக்கோங்க. மெதுவாக திருப்பி விட்டுடுங்க. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இதை வந்து செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக செய்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். குழந்தைங்களுக்கு நம்ம இதை மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு திருப்பி எடுத்துட வேண்டியது தான். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை எண்ணெயில் பொரித்தாலுமே இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை மாதிரியும் செய்யலாம், எண்ணெயிலையும் பொரிச்சிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ஈஸியான மெத்தடில் ரெடி ஆயிடுச்சு. இதில் உடச்ச கடலை, வேர்க்கடலை, தேங்காயெல்லாம் போட்டிருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நம்ம செஞ்சு ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா குழந்தைங்க வந்த உடனே நம்ம அதை சுட்டு எடுத்து கொடுத்துட்டோன்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. தட்டு காலி ஆயிரும், ஒன்று கூட மிச்சம் இருக்காது. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னுட்டு. ஒன்று புட்டு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக புட்டு அழகாக ஃபிட் ஆகிருக்கு. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. பார்க்க தான் சிம்பிளாக இருக்கும், ஆனால் சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.